ஜெயராமா, நீ சந்தோஷமா இருக்க என் மனசுல குடைச்சல் எடுக்கிறதுடா. நாள் நெருங்கின்னு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான், 280 நாள் முடிஞ்சிடும். என் ஆராய்ச்சிக்கு பலன் கிடைச்சிடும். ஆனா அந்த கொஞ்ச நாள் தாண்டறதுக்குள்ள என் மனசு கடந்து தவிக்கிறது, படாத பாடுபடுறது. இந்த ஆராய்ச்சியில எனக்கு வெற்றி கிடைச்சதுன்னா அடுத்த கட்டத்துக்கு போயிடுவேன். ஜனனத்துக்கே ஒரு புது அர்த்தம் கிடைக்கும். அந்த ரகசியத்தை உனக்கும் கற்றுக் கொடுப்பேன். அபசகனமா ஒண்ணு மாத்தி ஒண்ணு அந்த ஆத்துல நடந்துட்டே இருக்கு. எதுக்கும் ஒரு தடவை சரி பார்த்துடுறேன். சரியான விகிதத்தை தான் கலந்து கொடுத்துருக்கேன். இது எப்படி விட்டு போச்சு? வலி இருக்க ஆரம்பிச்சுடுது. என்ன பண்றதுன்னே தெரியல. கஷாயம் தான் சீக்கிரம் போட்டுக்கோங்க. வெந்நீர் நான் எடுத்துட்டு போறேன். இப்ப சாலாட்சி பாட்டியையும் ரோசாயும் அழைச்சிட்டு வா. மணி, கஷாயம் சீக்கிரம் ஆகட்டும். ராத்திரி வேலையில நீ தனியா போக வேண்டாம், நான் போய் கூட்டிட்டு வரேன். மணி என்ன பரட்டு வரட்டும். இத்தனை நாள் அமுச்சு மணி யார் பாத்துண்டா? நீங்களும் நானும் தானே. இப்ப மட்டும் என்ன அக்கறையும்? சரி சரி, இப்ப இதெல்லாம் வேண்டாம். வரா வரா, ரசம் நல்லபடியா ஆனா போதும். நான் போய் கூட்டிட்டு வரேன். கஷாயம் ஆச்சா? ரொம்ப அவசரத்துக்கு எதுவும் நடக்காது. நான் போட்டு கொண்டு வரேன், நீ அங்கேயே இருங்க. நீ என்ன கிளம்பலையா? பாலாமணி எங்க போறா? ராத்திரி வேலையில நான் போக வேண்டாம்னு பாலாமணி போயிருக்கா. இதெல்லாம் அது முதல் ராத்திரி என்ன பகல சொல்றா போக வேண்டியதானே. விகிதம் சரியா தான் கொடுத்தேன். ஆனா நான் கணக்கு என்னடா ஜெயராமா, கணக்கு தப்பா வருதுடா. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு திராவம் கொடுத்து பாலையும் தேனையும் கலந்து ஒரு 2 மண்ணிகளுக்கும் கொடுன்னு சொன்னேன். என்ன பண்ணின? வலுக்கட்டாயமா அம்பூஜா மண்ணி எல்லாத்தையும் குடிச்சுட்டா.
வாழை மரங்கிறது வாழ வைக்கிற மரம். கண்ணு மாச்சுண்டு தன் கண்ணுகளை காப்பாத்துறது. தாய் மரமே பலியாயிட்டா கண்ணுகளோட கதி நிற்கதி இல்லையா? நீங்க மரத்தை வெட்டினதுனால அம்பூஜை மண்ணுக்கும் குழந்தைகளுக்கும் ஆபத்து ஏற்படுமோன்னு எல்லாரும் பயப்படுறா. இன்னும் 6 நாளைக்கு தான் பாக்கி. நீங்க வலிக்கிறதே அம்மா. அப்பா பிரசவம் கொஞ்சம் சிரமப்படாம சாலாட்சி பாட்டு சொன்னோம். ஹலோ, எஸ், சொல்லு சப்னா. என்னது, சாகர் நெஞ்சு வலியில துடிச்சுட்டு இருக்கானா? ஓ மை காட், ஆம்புலன்ஸ் வர சொல்லிருக்கியா? ஓகே ஓகே ஓகே, டோன்ட் பேனிக், நான் கிளம்பிட்டேன். I'll be there in 10 minutes. Be bold, be courageous. Yes, yes, I'll pray for you. Okay. காயத்ரி, ஒரு எமர்ஜென்சி, நான் இமிடியேட்டா அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னாச்சு பிரியா? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். கால் யூ லேட்டர். சார், நான் அவசரமா கிளம்பணும், போயிட்டு வந்துட்டேன். நீயா பெரிய யோ அண்ணாமலை, பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, அவங்க முன்னால கெட்ட கெட்ட வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க. சார், இந்த மாதிரி பொம்பளை பொறிக்கலாம் இப்படிதான் சார் கேட்கணும். அம்மா, நீ கொஞ்சம் காதை பத்திக்கம்மா. ஏண்டா டிஷர்ட்டும் ஜீன்ஸும் போட்டா பெரிய டீசென்ட் ஆக அவங்களுக்கு இமெயில் அனுப்புனது, எஸ்எம்எஸ் அனுப்புனது எல்லாம் நான் தான் சார். என்ன விட்டுருங்க சார். சார், அவங்க ஃபேஷன் ஸ்டுடியோ வச்சிருக்கிற அதே பில்டிங்ல தான் சார் என்னோட ஆஃபீஸும் இருக்கு. நான் அவங்கள அடிக்கடி பார்ப்பேன், ரகசியமா தான். இந்த இமெயிலில் ஃபோட்டோ அனுப்புனது, எஸ்எம்எஸ் அனுப்புனது எல்லாமே ஒரு த்ரில்லுக்காக தான் சார். ஏதாவது ரிப்ளை வந்ததுன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கலாமேன்றதுக்காக தான். மற்றபடி எந்த கெட்ட நோக்கமோ எனக்கு கிடையாது சார். சார் ப்ளீஸ் பிலீவ். இவங்க போலீஸ் வரலும் போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல சார். அண்ணாமலை, முதல்ல அவனை தூக்கி உள்ள போடியா. சார் 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 ப்ளீஸ் சார், என்ன ஜெயிலில் போட்டுறாதீங்க சார். எங்கள் வீட்டில் தெரிஞ்சுன்னா என்னை கொண்டே போட்டுருவாங்க சார். சார் ப்ளீஸ் மேடம், மேடம், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம். இந்த மாதிரி தப்ப நான் இன்னும் பண்ண மாட்டேன். உங்ககிட்ட மட்டும் இல்லை, வேற எந்த பொண்ணுகிட்டையும் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சு. ரூம்மேட்டுன்னு சொல்ல வெக்கமா இருக்கணும் சார். இவனை உள்ள வைங்க சார், 2 நாள்ல 1 வாரம் வைங்க, அப்பதான் இவனுக்கு புத்தி வரும். தர்மா, கீப் குவைட். சார், இந்த ஒரு தடவை இவனை மன்னிச்சு விட்டுடுங்க சார். இனிமே இந்த மாதிரி நடக்காது, அதுக்கு நான் உத்தரவாதம் சார். நீங்க யார் சார் இவனுக்கு உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு? உங்களை மாதிரி பசங்க எல்லாம் உள்ள வச்சு 4 தட்டு தட்டினாதான் சரிப்பட்டு வரும். அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நாங்க ஆக்ஷன் எடுத்துருக்கோம்.
உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேணான்னு இவங்க சொல்லணும். கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்ணணும். அப்பதான் உங்களை வெளியே விட முடியும். மேடம் சார், நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கிறேன். தேவையில்லாம உங்களை சந்தேகப்பட்டதுக்கு ஐ எம் சாரி. நான் கூட போலீஸ்க்கு வந்திருக்க மாட்டேன். என் ஃப்ரெண்டு பிரியா, அவ தான் பிடிவாதமா இருந்தா. அவ மட்டும் இங்க இருந்திருந்தா இந்த ஆளை மன்னிச்சு இருந்திருக்க மாட்டா. எனிவே, உங்க ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. சப்னா, 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 சப்னா. ஹாய் பிரியா, என்னையா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? லஞ்ச் ரெடி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும். இன்னைக்கு ஏன் டர்ன் வேற. எனிவே, அதுக்குள்ள சொப்னா வந்துருவா. நம்மள சேர்ந்தே சாப்பிடுவோம். அதுக்காக தானே உன்னை இன்வைட் பண்ணிருக்கு. ஏன் நிக்கிற? வா உட்காரலாம். பிடிக்கல, எனக்கு இந்த விளையாட்டு சுத்தமா பிடிக்கல. உனக்கு நெஞ்சு வலி, உன்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். சீக்கிரமான சப்னா எனக்கு ஃபோன் பண்ணா. நானும் எல்லாத்தையும் விட்டுட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வரேன். நீ என்னடானா? உன்னை எப்படியாவது லஞ்சுக்கு வர வைக்கிறேன்னு என்கிட்ட சேலஞ்ச் பண்ணா. இப்படி ஒரு போய் சொல்லிட்டாளா? அவளுக்கு எல்லாத்துலயுமே விளையாட்டு தான். எதுல விளையாடுறதுன்னு ஒரு கணக்கே இல்லையா? கட்டின புருஷன் கூட பார்க்காம நெஞ்சு வலின்னு அவளுக்கு எப்படி சொல்ல தோணிச்சு? இரு, கட்டின புருஷனா? யாரு? நானா? நான் அவ புருஷன் உங்ககிட்ட யார் சொன்னா? நீயே அசியூம் பண்ணிக்கிட்டா ஆச்சா? We're not married. We are living together. என்ன அதிர்ச்சியா இருக்கா? இல்ல, ஆச்சரியமா இருக்கு. ஆனா எங்க ரெண்டு பேருக்கும் இது ரொம்ப வசதியா இருக்கு. உங்களுக்கு வேணா வசதியா இருக்கலாம், ஆனா சொசைட்டி அதை அக்செப்ட் பண்ணிக்குமா? இது நானும் சொப்னாவும் சம்பந்தப்பட்ட விஷயம். எங்க ரெண்டு பேர் இடையில மத்தவங்க எப்படி வர முடியும்? ஒரு பொறுப்பான டாக்டர், சைக்காட்ரிஸ்ட் பேசுற பேச்சா இது? So what? எனக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்க கூடாதா? விருப்பு வெறுப்பு, பிடிச்சது பிடிக்காதது, இதெல்லாம் இருக்கலாம்ல? இருக்கலாம், ஆனா அந்த பர்சனல் லைஃப் சொசைட்டியை பாதிக்க கூடாது. சொசைட்டிங்கிறது நாமளா உருவாக்குறது தானே. காலத்துக்கும் சமய சந்தர்ப்பத்துக்கும் ஏத்த மாதிரி வாழ்க்கை முறை மாறணும், மாறிக்கிட்டே இருக்கும். What is permanent in this world is constant change. அப்போ மேரேஜ்ங்கிற இன்ஸ்டிடியூஷனே தேவையில்லைங்கறியா? சோ யார் வேணாலும் யாரோட வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். Is that what you're trying to say? Definitely not. ஆனா ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்து வாழ இந்த கல்யாணம்ன்ற பந்தம் தேவை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மோரோவர், கல்யாணம்ங்கிற இந்த சம்பிரதாயம் எப்போ யாரால எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு யாருக்கா தெரியுமா? பட் அதுதான் சரியான வழிமுறைன்னு தோன்றதுனால தானே அது இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் வாட் இஸ் மேரேஜ் ஆஃப்டர் ஆல்? ரெண்டு பேர் மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் ஒன்னா வாழறதுக்கு இந்த சமுதாயம் அவங்களுக்கு கொடுக்குற அங்கீகாரம், அவ்வளவுதானே. ஆனா அந்த எண்ணம் இப்ப மாறிட்டு இருக்கு. Who knows? இன்னொரு 100-150 வருஷத்துல மேரேஜ்ன்ற சிஸ்டமே அபாலிஷ் ஆயிடலாம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் they don't want to get into a lifelong commitment. கல்யாணமே தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. அண்ட் கற்பை பத்தி அவங்க கவலைப்படுறதே கிடையாது. செக்ஸ் இஸ் நோ லாங்கர் a taboo. நோ சாகர், இப்படி ஜெனரலைஸ் பண்ணி கல்யாணத்தை கொச்சப்படுத்தாத. சாரி பிரியா, சத்தியமா நான் கல்யாணத்தை பத்தி தப்பா பேசல. ஆனா அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸை நான் அலசி பார்த்திருக்கேன், அனலைஸ் பண்ணி பார்த்திருக்கேன். போய் இவனுக்கா கழுத்தை நீட்டணுமேனு புலம்பாத பொம்பளையும் கிடையாது, இவளையா கட்டிக்கிட்டோன்னு அழுத்துக்காத ஆம்பளையும் கிடையாது. ஆனா தலையெழுத்தேன்னு தாங்கிட்டு தானே இருக்காங்க. எவ்வளோ பேர் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸோட என்கிட்ட வந்து புலம்பிருக்காங்க தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு பந்தம், அப்படிப்பட்ட ஒரு மன வாழ்க்கை தேவையா? அப்போ நீ ஒரு சைக்காட்ரிஸ்டா இருக்கிறதுனால தான் இந்த முடிவா? நாட் அட் ஆல். இது என்னோட தனிப்பட்ட முடிவு. லிவிங் டுகெதர். நானும் சொப்னாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அவளோட விஷயத்துல நான் தலையிடுறது கிடையாது, என்னோட விஷயத்துல அவ தலையிடுறது கிடையாது. We have total freedom. But at the same time, தாம்பத்தியத்துல கிடைக்கிற எல்லா சுகமும் எங்களுக்கு கிடைக்குது.
What do you have to say about that? Well, you have your opinion and I have mine. என்ன இன்னைக்கு அதிசயமா புடவைல இருக்க? ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அப்புறம் saree எல்லாம் சேஞ்ச் பண்ண மனசு வரலையா, அதான் அப்படியே விட்டுட்டேன். இயற்கை அழகெல்லாம் ரசிச்சது போறோம், திரும்பிடி. ஏதோ டிஸ்டர்ப்டா இருக்கேன், டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னேன். என்ன டிஸ்டர்பன்ஸ்? அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல என்னாச்சு உனக்கு? அந்த ஆவேசம் என் உடம்பே நடுங்கிருச்சு தெரியுமா? ஏன்டி அப்படி நடந்துக்கிட்ட? எல்லாம் உனக்காக தான். ஐ மீன் உனக்காக மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பெண்களுக்காக. நம்மளை பத்தி அவங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க? சரி அதை விடு, அது முடிஞ்சு போன கதை. உன் டிஸ்டர்பன்ஸ்க்கு வா. என் பிரச்சனைய உன்னை தவிர வேற யாருக்கிட்டடி கொட்டி தீர்ப்பேன்? நீ தானே என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். உனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருவரோட மனஸ்தாபம் உண்டாகும். க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்லாத, அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே க்ளோஸ் ஆயிடும். என்னடி சொல்ற? அதான் இல்ல, சும்மா சொன்னேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? கல்யாணம் தான். வீட்டுல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல என்னடி பிரச்சனை? புரியாம பேசாத பிரியா. யாரோ ஒருத்தனை பார்த்து இவன் தான் உனக்கு புருஷன் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. முன்ன பின்ன தெரியாதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப் லாங் அவனோட குடும்பம் நடத்தணும்னா என்னால முடியும் தோணலப்பா. நம்ம அப்பா அம்மா எல்லாம் எப்படி இந்த மாதிரி வருஷக்கணக்கா சேர்ந்து வாழ்றாங்கன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு, சில சமயத்துல சிரிப்பாவும் இருக்கு. சரி, அரேஞ்ச் மேரேஜ் வேண்டாம், யாரையாச்சும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னா அவன் மேலேயும் நம்பிக்கை வர மாட்டேங்குது. எஸ், யூ ரைட். கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பழகினாலே போறோம். முதல் வாரம் ஐ லைக் யூ, ரெண்டாவது வாரம் ஐ லவ் யூ, மூணாவது வாரம் ஐ வாண்ட் டு கிஸ் யூ, நாலாவது வாரம் ஐ வாண்ட் யூ. இந்த ஐ லவ் யூ சொல்றாங்களே, இதுல யூங்கிறது நம்ம மனசா இல்ல நம்ம உடம்பா? எதை மீன் பண்றாங்க? அஃப்கோர்ஸ் இதுல நம்ம எல்லா பசங்களையும் குத்த சொல்லிட முடியாது. அதே மாதிரி சில கேர்ள்ஸ்க்கு இப்போல்லாம் எல்லாமே தேவைப்படுது கல்யாணத்துக்கு முன்னாடியே. 6 மாசம் பழகினா வயித்துல 3 மாசம். இந்த நிலைமையில தான் இருக்கு இந்த காலத்து காதல். கொஞ்சம் கொஞ்சமா மேரேஜே மீனிங்லெஸ் ஆயிட்டு இருக்கு. கல்யாணங்கிறது கம்பானியன்ஷிப்க்குன்னு இல்லாம இப்போ கன்வீனியன்ஸ்க்குன்னு ஆயிடுச்சு. நowadays கல்யாணம் ஒரு சடங்கு இல்ல, ஒரு சம்பவம். just an incident, that's all. இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? இப்பெல்லாம் பல பேரோட காதல் கல்யாணத்துல முடியறது இல்ல, தற்கொலையில தான் முடியுது. பர்டிகுலரா யங் கேர்ள்ஸ். அப்படி ஏதாவது என் லைஃப்ல நடந்ததுன்னா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தைரியம் எனக்கு கிடையாதுப்பா. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தைரியம் வேணுங்கிறது சுத்த பேத்தல். அது எப்படி பார்த்தாலும் குழத்தனம் தான். லைஃபை ஃபேஸ் பண்ண முடியாம ஒரு இம்பல்ஸ்ல, ஒரு வேகத்துல, கடைசி நிமிஷத்துல எடுக்கிற முட்டாள்தனமான முடிவு. இல்ல பிரியா, அதுக்கும் தைரியம் தேவைப்படுது. நினைச்சு பாரு, ஸ்டூல் மேல நின்று ஒரு கயத்தையோ சேலையோ ஃபேனுக்கு மாட்டி அதை அப்படியே கழுத்துல இறுக்கி ஸ்டூலை எட்டி உதச்சு மூச்சு முட்டை கண்ணு பிதுங்கி ஒவ்வொரு நிமிஷமும் இதோ சாக போறோம், இதோ சாக போறோம்ன்ற நினைப்பு இருக்கே. இல்லப்பா, ரொம்ப தைரியம் வேணும். என்னடி நீ ஏதோ 10 தடவை தூக்கில தொங்கினவ மாதிரி பேசிட்டு இருக்க? சரி, இந்த தற்கொலை எல்லாம் விடு, உன் விஷயத்துக்கு வா. இப்ப நான் உனக்கு என்ன பண்ணுங்கிற? எனக்கு கல்யாணமே வேணாங்கிற. ஏண்டி? எனக்கு சொல்ல தெரியலப்பா, வேணான்னு மட்டும் தோணுது. அதை பத்தி நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு தெரியுமா? எனக்கு இப்ப இருக்கிற சுதந்திரம் போயிடுமோன்னு கவலையா இருக்கு. அப்போ காலம் பூராவும் கல்யாணம் பண்ணிக்காமே இருக்க போறியா? I really don't know, but immediately வேண்டாம். At least for another 2 years, please. இத பத்தி நீ தான் வீட்ல வந்து பேசணும் அப்பா அம்மா கிட்ட. நீ சொன்னாதான் அவங்க ஒத்துப்பாங்க. அவ்வளவுதானா? இதுக்கு தான் அந்த பில்டப்பா. கவலைப்படாத, நான் வந்து உன் பேரண்ட்ஸ்ட்டு பேசுறேன். ஏன் தெரியுமா?
நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கும் இஷ்டம் இல்லை. இல்ல, ஏன்னா நீ தான் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ராஸ்கல் ராஸ்கல், உன்னால தேவையில்லாம சூர்யா பேர் கெட்டு போச்சுடா. எவ்வளவு பெரிய அவமானம் அவனுக்கு. இப்பதான்டா இலக்கிய சிந்தனை அவார்ட்லாம் வாங்கினா. அதுக்கு நீ நல்ல பதில் மரியாதை செஞ்சிட்ட. இப்ப திருப்தி தானே உனக்கு? ஏய், என் கண்ணு முன்னாடிக்காத. ரூமை காலி பண்ணி வெளில போடா, வெளில போடா. சாரிடா சூர்யா, வெளியில் சேடுன்னு எழுதிட்டு உள்ளே சிரிச்சிட்டு இருக்கோன்னு அடிக்கடி சொல்லுவேன். ஆனால் இப்போ நிஜமாவே நான் ரொம்ப சேடாக இருக்கேன்டா. வருத்தப்படுறேன், வெக்கப்படுறேன். விளையாட்டா பண்ணது இவ்வளோ விபரீதமாயிடும் நான் எதிர்பார்க்கல. என்னால் நீ மாட்டிப்பேன்னு நான் நினைக்கல. ஐ எம் ரியலி வெரி சாரிடா. என்னை பற்றி விடு. விளையாட்டுன்னு சொன்னியே, எதிரா விளையாட்டு? அடுத்தவங்களுடைய ஃபீலிங்ஸையும் எமோஷனையும் தூண்டி விட்டு அவங்கள பயமுறுத்தி வேடிக்கை பார்க்கறதா விளையாட்டா? விளையாடலாம். இந்த வயசுல இந்த மாதிரி சின்ன சின்ன சில விஷயங்கள் பண்ணணும்னு தோணும். ஆனா எந்த விளையாட்டுலையுமே ஒரு வரம்பு இருக்கணும். உனக்கு நிஜமாவே அந்த பொண்ணை பிடிச்சிருந்ததுன்னா அவகிட்ட தைரியமா நேரடியா சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுட்டு இமெயில் அனுப்புறதும் என் மொபைல்ல இருந்து SMS அனுப்புறதும் சுத்த கோழத்தனம், குழந்தைத்தனம். ஏய் சூர்யா, இன்னும் என்னடா இவங்கிட்ட பேசிக்கிட்டு? போடவில்லை தர்மா. இவனை தண்டிக்கிறதுக்கோ மன்னிக்கிறதுக்கோ நாம யாரு? பாதிக்கப்பட்டவன் நான். இவன் இங்கிருந்து போறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ரூமை மாற்ற வேண்டாம், உன் மனசை மாத்திக்க. இந்த மாதிரி வம்புல எல்லாம் இனிமே மாட்டிக்காத. சூர்யா, 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 தேங்க்யூ வெரி மச்டா. ஐம் டெரிபிளி சாரிடா. கண் கலங்குறதும் ஒரு விதமான கோடத்தனம் தான். டே, நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் லைஃப்ல ஒரு குறிக்கோள் இருக்கணும், ஒரு லட்சியம் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஒரு பர்பஸ் இருக்கணும். அதே மாதிரி நம்ம சாவுலையும் ஒரு அர்த்தம் இருக்கணும். ஏதோ வந்தான் இருந்தான் செத்தான் அப்படின்னு இல்லாம எஸ் he did something அப்படிங்கிற பெருமையோட சந்தோஷத்தோட சாகணும். என்னுடைய எழுத்து மூலமா இதை தான் நான் இந்த உலகத்துக்கு புரிய வைக்க போறேன். இன்னொரு விவேகானந்தர் மாதிரி வாழ்ந்து காட்ட போறேன். என்ன சொன்ன? இன்னொரு விவேகானந்தர் மாதிரி வாழ்ந்து காட்ட போறியா? அப்புறம் ஏன்டா கல்கட்டா விட்டு சென்னைக்கு வந்த? ஏண்டா, நாங்க எப்போ இந்த கேள்வியை கேட்டாலும் உன் முகம் ஏன்டா மாறுது? சூர்யா, சூர்யா, எதுக்குடா அவன் கழுத்தை பிடிச்சுன்னு இருக்கிற? ரிஷி மூலம், நதி மூலம் இதெல்லாம் ஆராயக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் ஏன் வந்திருக்கேன், எதுக்காக வந்திருக்கேன், என்ன பண்ண போறேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண வேண்டாம். என்னடா அது? இப்போதான் விவேகானந்தர் மாதிரி இருக்க போறேன் அப்படின்னு அதுக்குள்ள வெறி பிடிச்ச மாதிரி பேசுற. அது வேற, இது வேற. விவேகானந்தர் மாதிரி இருக்க போறது இந்த உலகத்துக்காக. வெறி பிடிச்சவனா இருக்கிறது என் குடும்பத்துக்காக. என் குடும்பத்தை, என் குலத்தை, என் வம்சத்தையே சின்ன பின்னம் படுத்தினவங்களுக்காக. பங்காளி விரோதத்தில் வெடிச்சது மகாபாரதம். நான் தேடுறவங்க என்னைக்கு என் கண்ணில் படுறாங்களோ அன்னைக்கு ஆரம்பிக்கும் இன்னொரு மகாபாரதம்.